Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பூமணி காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள இல்லத்தில் பூமணியின் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பூமணி சென்னையில் நேற்று இரவு காலமானார். குறிப்பாக பூமணியை பொறுத்தவரை இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர். இவர் 1947 பிறந்த இவரின் இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம் என்பது இவருடைய இயற்பெயராக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்தில் வெளிப்படுத்திய எழுத்தாளராக இவர் கருதப்படுகிறார். இவருடைய கல்லூரி காலத்தில் இவருக்கு விமர்சகர், கனக சபாபதி, ஆசிரியர் இருந்திருக்கிறார். எழுத்தாளர் டி. ராஜநாராயணன் பூமணியை சிறுகதைகள் எழுத ஊக்குவித்ததாக வரலாறு கூறுகிறது. அதன் பிறகாக தாமரை ஆசிரியராக இருந்த சிவசங்கரன் பூமணியை ஊக்குவித்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளை பூமணி எழுதியிருக்கிறார். அதே போன்று புதினங்கள் பொறுத்தவரை வெட்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், பிறகு அஞ்ஞாடி உள்ளிட்ட புதினங்களையும் பூமணி எழுதியிருக்கிறார். அது மட்டுமின்றி திரைப்படங்களுக்கு கதாசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். அதன்படி கருவேலம்பூக்கள், தனுஷ் நடிப்பில் வெளியான அசுரன் உள்ளிட்ட படங்களுக்கு கதாசிரியராகவும் பூமணி பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி தேசிய திரைப்பட வளர்ச்சி நிறுவனத்திற்காக இவர் இயக்கிய கருவேலம்பூக்கள் திரைப்படம் பல முக்கிய உலக திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறது. அதே போன்று வெக்கை நாவல் இந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர் பெற்ற விருதுகளை பார்த்தோமே ஆனால் இலக்கிய சிந்தனை பரிசு, அக்னி விருது, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க விருது, இலக்கியத்துக்கான பங்களிப்புக்கான 2011 விஷ்ணுபுரம் விருது ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி மிக முக்கியமாக அஞ்ஞாடி என்ற புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாடமி விருதையும் எழுத்தாளர் பூமணி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் சாகித்ய விருது பெற்ற விருதாக மட்டுமின்றி கதாசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு சென்னையில் எழுத்தாளர் பூமணி உயிரானது பிரிந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று மாலை அவருக்கான இறுதி சடங்குகளானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.